ஒரு பொருளாதார அடியாளினுடைய வாக்குமூலம் என்ற புத்தகத்தை எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. ஜான் பெர்கின்ஸ் என்று எழுதக்கூடிய அந்த அந்த மனிதருடைய அந்த வாக்குமூல புத்தகத்திலே அவர் அமெரிக்க நாட்டிலே ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை செய்கிறார். எப்படி அமெரிக்க நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் உலக நாடுகளினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டுகின்றன என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். முதல்ல நீங்க ஒன்று அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் மொத்தத்தையும் ஆளுகிறவன் இலுமினாட்டிங்கிற அந்த 13 குடும்பம், அவன் தான் சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கான். இந்த இலுமினாட்டிகளினுடைய வேட்டை காடாக இந்த உலகம், இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல. நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்று ஜான் பெர்கின் எழுதின அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் வாங்கி படிக்கணும். குறிப்பா என் தம்பி தங்கையில் வாங்கி படிக்கணும். நீ படிச்சு பாரு, உன்னை தூங்க விட்டான்னா பாரு, உனக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும். இன்னொரு சோமாலியாவாக மாற்றுவதற்கு உன் நிலத்துக்கு வேலை நடக்குதா இல்லையா? அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்றார். அதுதான் ஒவ்வொரு போராட்டங்களில் நாம் பங்கேற்கிற போது நமக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் பதிவு செய்கிறார், உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், கையெழுத்திட வைப்போம், பொருளாதாரம், தொழில், வர்த்தகம், பாதுகாப்பு இவற்றுக்கெல்லாம் எங்களுக்காக வேலை செய்ய அவர்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அவர்கள் தங்கள் நாட்டில் வானூர்தி நிலையம் அமைப்பது, துறைமுகம் கட்டுவது, சாலை போடுவது, மருத்துவமனை கட்டுவது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிற போது நினைவுக்கு வேண்டும். 8 வழிச்சாலை, வெலிங்கத்தில் துறைமுகம், காட்டுப்பள்ளியில் துறைமுகம், இணையத்தில் துறைமுகம், வானூர்தி நிலைய விரிவாக்கம், இதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். நாம் நுட்பமாக தெரிந்தறிய வேண்டிய ஒரு அரசியல், ஒரு நாடு தன் நாட்டின் வளத்தை சுரண்டுவதை, பெரும் முதலாளிகள் தன் நாட்டின் வளத்தை திருடுவதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. அவன் சொல்றானே, நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், அந்த கடனை வாங்கி கொண்டு அவர்கள் எங்களுக்கு வேலை செய்பவர்களாக மாற்றுவோம். யார? பிரதமரை, முதலமைச்சரை. நான் சொல்லல, ஜான் பெர்கின் இப்பதான் அண்மையில் இறந்து போனாரு, ரொம்ப நாள் இருந்தாரு. கண்ணகவனிங்க, அப்ப எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் யாரு? நம்ம நாட்டின் முதல்வர்கள், பிரதமர். என்ன என்ன செய்வாங்கன்னு சொல்றாரு பாருங்க. அவர்கள் அவ்வப்போது விமான நிலையம் கட்டுதல், 4 வழிச்சாலை போடுதல், 8 வழிச்சாலை போடுதல், இந்த துறைமுகம் கட்டுதல், இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். எழுதியிருக்கா வேணா வீட்டுல புத்தகம் போய் படி. முதல் பக்கத்தில் எழுதிட்டான், படிச்சால் கை உயர்த்து பாரு. அதை படிக்கும் போது, படிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஐயா மோடி முகம், டக்குனு ஸ்டாலின் முகம், நீங்க பலமுறை அண்ணன் வலியுறுத்தி பேசிட்டேன், என் தம்பி தங்கைகள் போய் படிக்கணும். இப்ப கூட அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் ஜான் பெர்கின் எழுதின புத்தகத்தை நீங்க படிங்க. ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படிங்க. இது ரெண்டையும் படிங்க. உலக அரசியல் உங்களுக்கு நன்கு தெரிய வந்துடும். இந்த அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் ஜான் பெர்கின் ஆள உள்ள போய் படிக்க வேணாம். முன்பக்கத்திலே அவர் குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார்னா, நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், அவர்களை எங்களுக்கு பாதுகாப்பு, தொழில், வர்த்தகம், இதுல எல்லாம் எங்களுக்கு வேலை செய்கிறவர்களாக நாங்கள் அவர்களை மாற்றி விடுவோம். ஆனால் அவர்கள் அவ்வப்போது, நல்லா கொஞ்சம் அவ்வப்போது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவ்வப்போது சாலை போடுகிறோம், துறைமுகம் கட்டுகிறோம், ஏர்போர்ட் கட்டுகிறோம், தொழிற்சாலை தொடங்குகிறோம் என்று இந்த வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று எழுதினார். ஜான் பெர்கின் சொல்கிறாரு, உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கெல்லாம் கடன் கொடுப்போம், அதை வாங்கி கொண்டவர்கள் கையெழுத்திடுவார்கள், எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் அந்தந்த நாட்டில் வானூர்தி நிலையம் கட்டுதல், சாலை போடுதல், துறைமுகம் கட்டுதல், இது போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் எழுதுகிறார். இப்ப பரந்தூர்ல ஏர்போர்ட் வருதுல, அதான் காரணம். 8 வழி சாலை வருதுல, சேலத்திலிருந்து சென்னைக்கு, அதான் காரணம். காட்டுப்பள்ளியில துறைமுகம் வருதுல, இதான் காரணம். ஒரு பேராபத்தை நோக்கி
நாடும் நாமும் போய்கொண்டிருக்கோம் என்கிறதை நீங்க புரிந்து கலந்து கொள்ளணும். தற்சார்பு பொருளாதாரத்தில் இல்லாத இந்த நிலத்தின் மக்களை தாக்கி அழிச்சிட்டான். இப்ப ஓட்டுக்கு உன்னை நம்ப தயாரல்ல, அவன் மிஷின்ல பாத்துக்கிறேன்ட்டான். அவன் தான் வாக்கு பெட்டியில எல்லாத்தையும் மாத்தி விட்டு போயிட்டு இருக்கானே. அதே இது உனக்கு ஒரு ஓட்டதுக்கு அவனுக்கு அவன் அது தேவைப்படல. நாம் பேராபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். இதுல அன்னைக்கு ஒரு நாள் வந்து அண்ணே தண்ணி இல்லைண்ணே, அண்ணே காடு இல்லை, அண்ணே ஒண்ணும் இல்லைண்ணே, சோறு இல்லைண்ணே, நீர் இல்லைன்னும் போது நீ என்னை தேடுவ. நான் உன் பக்கத்துக்கு வந்து உன்னோட தான் அழுதுகிட்டு இருப்பேனே ஒழிய என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. உன் நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும்.